நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு விட்டு முருகருக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய மரத்தில் நாகப்பழம் பறிக்கலாம் தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா பெரிய மரம் இருக்கும். பார்த்தா இங்கே பாருங்க, நம்ம சைஸுக்கு தான் இருக்கும் போல இந்த மரம். என்னோட ஹைட் அதிகமாக இருக்க சான்ஸே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பழம் இருக்கும் போது சின்ன சின்ன பழமாக தான் இருந்துச்சு. சரி, அதனால ஒரு பெரிய மரத்தை சூஸ் பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய நாவல் பழம் இங்கே பாருங்க எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உள்ள தூரமாக இருந்து பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லாத போல இருந்துச்சு. சரி, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கல்லை தூக்கிட்டு எப்படியாச்சும் அடிச்சு பறிச்சிடும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டது தான் எனக்கு எவ்வளோ கொட்டுன்னு கொட்டுது போகிறேன். எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நினச்சது ஒன்று நடந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த நாவல் பழத்துக்காக ரொம்ப தூரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இந்த முள்ளு செடிக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே விடாமல் போகிறீங்க. கவர் வேறு சரி இருக்குமோ இருக்காதோன்ற கவர் கொண்டு வர மறந்துட்டேன். சரி, அதனால் என்ன பண்ணேன், இங்கேருந்து பேத்தியை பறித்து அதில் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு வழியாக எப்படியும் கடைசியாக வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் பாடுபட்டுட்டேன். நான் இங்கே பாருங்கள், அந்த பேத்தியிலே கடைசியாக நம்ம வச்சு ஒரு கவர் மாதிரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முளைச்சி கிடந்த புதுசாக வளர்ற இந்த தொடப்பத்தை வந்து என்ன பண்ணேன்னா இதை வச்சு தச்சுட்டேன். இங்கே பாருங்க, நான் என்னால் முடிஞ்சது எவ்வளோ தான் பண்ண முடியுது. ஏதாவது வைக்கிற மாதிரி எப்படியே ஒரு வழியாக தச்சாச்சு. ஏன்னா அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் சேஃபாக வீட்டுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, அது இல்லாமல் இந்த குறிஞ்சி பழம் வர பழுத்து இருந்துச்சு. சரி, அதை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணி நம்ம பைக் கவரில் வச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு. முருகருக்கு பாய் சொல்லிட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.